எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 25, 26. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வில்லிகளை அவர் மேல் இருத்தி காணா கடவுளை காண வேண்டும் என்றொரு ஆசை. ஒரு நாள் வந்து சேர்வேன், உன் திருமுகம் கண்டு மகிழ்வேன். என்னிலை நீயும் உன்னிலை நானும் வாழ்ந்திட ஆசை. நான் பேசும் மொழியில் இயேசுவையே காண வேண்டும் என்றொரு ஆசை. கடந்து வந்த பாதையை நான் திரும்பி பார்க்கிறேன். 26ஆம் நாள். கடவுளே, கொஞ்சம் நேரமாயினும் விழிகள் கலங்கட்டும் என் விழிகளுடன். கண்ணுக்கு நேரே இறைவனை காண விரும்பும் கட்டுக்கடங்காத மனிதரின் வேட்கையை கவிஞர் தாகூரின் இந்த வரிகள் சுட்டிக்காட்டுகின்றன. திருப்பாடல்களும் இந்த ஆசையை எழுத்தோவியமாக தீட்டியிருக்கின்றன பல இடங்களில். கடவுளே, எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக என்றும், ஆண்டவரே, நான் இடுக்கணுற்ற நாளிலே உமது முகத்தை மறைக்காதீர் என்று நான் காண்பேன் ஐயா, எழிலார்ந்த திருமுகத்தை என்று கூறுகிறது திருப்பாடல்கள். காணும் பரம்பொருளை கண்ணார கண்டு பரம வீட்டின் மெய்ப்பொருளை மேவும் நாள் எந்நாளோ என்கிறது பக்தி இயக்கம். தேடி தேடியும் காண முடியாத கட்புலனாகாத கடவுளின் மாட்சிமிகு சாயலை தம் காட்சியில் கண்டார் எசேக்கியேல் இறைவாக்கினர். இவ்வாறு காண முடியாத கடவுள் கால நிறைவில் மானிட உருவெடுத்து நம்மை தேடி வந்தார். இயேசுவின் விழிகளுக்குத்தான் எத்துணை ஆற்றல். கண்ணால் பார்த்தாலே மீட்பு மலரும். அன்னார்ந்து பார்த்தார் சக்கேயு, தூய்மையின் பாதையில் நடந்தார். மறுதளித்த பேதுருவை உற்று நோக்கினார். வெளியே சென்று மனம் நொந்து அழுதார். வருந்துவதும் திருந்துவதும் வள்ளல் இயேசுவின் விழிகள் விழித்திடும் மாற்றமே. இத்தவக்காலத்தில் இருந்து நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்துவதற்கும் அதை நிறைவு செய்வோருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். ஜெபம். நீங்கள் என் கண்ணில் விலை மதிப்பு மிக்கவர்கள், உங்களை நான் அன்பு செய்கிறேன் என்று மொழிந்தவரே எம் இறைவா, எல்லையற்ற அக்கறையோடும் கனிவோடும் எம்மை நீர் என்றும் கண்ணோக்குகின்றீர் என்பதை உணர்ந்த நாங்கள் எப்போதும் எங்கள் விழிகள் உம்மீது பதிந்திருக்கவும் எம் அயலவர் மீது அக்கறையுடன் எம் கண்கள் பதித்திருக்கவும் அருள் தாரும். ஆமென். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, அன்பு குழந்தைகளே, கடந்து வந்த பாதையை நான் திரும்பி பார்க்கிறேன் என்னும் தவக்கால சிந்தனையின் இன்றைய நாளில் உங்களுக்கான கேள்வி. கட்புலனாகாத கடவுளின்
மாட்சிமிகு சாயலை தம் காட்சியில் கண்டவர் யார்? இந்த தவக்காலம் உங்களுக்கு கடவுளின் அருளை பெற்றுத்தரும் காலமாக அமைய உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். மரித்தேனே எனக்காக